வணக்கம். நம்ம வேலை வெளிக்காடி சேனலில் இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்எஸ்டிசி கிளாஸில் பொது அறிவு வினாவுடைய மாடல் கொஷின் பேப்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு பேருந்து ஓட்டுநர் சென்னையிலிருந்து திருச்சிக்கு 60 கிலோமீட்டர் மணி வேகத்திலும் திருச்சியிலிருந்து சென்னைக்கு 50 கிலோமீட்டர் மணி வேகத்திலும் ஓட்டி செல்கிறார் எனில் வண்டியின் சராசரி வேகம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 54 6/11. 20,000க்கு 6 வருடங்களுக்கு 6% வருட வட்டி விகிதத்தில் தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. 7,200. 6 மணி நேரம் 0.5 நிமிடங்களை நிமிடங்களாக மாற்றுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. 365. ஜூலை 15ஆம் தேதி முதல் நவம்பர் 10ஆம் தேதி வரை எத்தனை நாட்கள் என கணக்கிடுக அப்படின்னா 119 நாட்கள். கீழ்கண்ட ஆண்டுகளில் எது லீப் வருடம் அல்ல அப்படின்னா 2029. பாக்கி எல்லாமே லீப் வருடம் வரும். 4ஆல் டிவைட் ஆனால் மீதி இல்லாமல் டிவைட் ஆனிச்சு அப்படின்னா அது லீப் வருடம். இந்திய குடியரசு தினம் பின்வருவற்றில் எந்த நாளிலிருந்து கொண்டாடப்படுகிறதுனா 26 ஜனவரி 1950. தமிழக சட்டசபை தொகுதிகளின் எண்ணிக்கை 234. 60 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஒரு பேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை 5 மணி நேரத்தில் கடக்கிறது. அதே தூரத்தை 30 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் எவ்வளவு நேரத்தில் கடக்கும் அப்படின்னா 10 மணி நேரத்தில். 8800 சென்டிமீட்டர் தொலைவை கடக்க உந்து வண்டியின் சக்கரம் 50 சுற்றுகளை சுற்றுகிறது. அச்சக்கரத்தின் ஆரம் எவ்வளவு? சுற்றளவு கொடுத்துட்டாங்க, எத்தனை சுற்றுகள் சுற்றுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வட்டத்தின் சுற்றளவு வச்சுட்டு ஆரம் கண்டுபிடிக்க வேண்டியதான். ஒரு நாளுக்கு எத்தனை வினாடிகள்? ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 28 சென்டிமீட்டர். ஒரு நாளைக்கு எத்தனை வினாடிகள்னால் 86,400. மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் தமிழ்நாட்டில் எங்கு உள்ளது அப்படின்னா மேட்டூர். டச் ஸ்கிரீன் என்பதன் தமிழாக்கம் தொடுதிரை. குற்றால அருவி எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா தென்காசி. ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் கூறியது, உனது தாயின் கணவரின் சகோதரி தனது அத்தை. அப்பெண் அந்த ஆணுக்கு என்ன உறவு அப்படின்னா சகோதரி. கீழ்கண்ட வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னா 18. ABCD மற்றும் E புத்தகங்கள் அடுக்கப்படுகின்றன. ஏக்கு மேலாக ஈயும் பிக்கு கீழாக சியும் இருந்தன. பிக்கு மேலாக ஏயும் சிக்கு கீழாக டியும் இருந்தன எனில் மேற்கண்ட அமைப்பு முறையில் உயரத்தில் இருந்த புத்தகம் எதுனா E. 10 புத்தகங்களின் விலை 200 எனில் 5 புத்தகங்களின் விலை 100. தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவதன் டெல்டா எதுனா காவிரி டெல்டா. தீ விபத்து ஏற்பட்டால் உடனே அழைக்க வேண்டிய எண் 101. ஒரு நாளில் 12 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம்னா 50. ஒரு நாளுக்கு மொத்தம் 24 மணி நேரம். 24ல் பாதி 12. ஸோ பாதி % 50. இதோட ஜிகே கொஷின் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. Thank you.